Good morning, student. I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 8, Vector Iyorganitham, Vector Algebra 1. Last time பார்த்தது 8.4 exercise second question இருந்து பார்த்தோம். A vector cross B plus C plus B vector cross C vector plus A vector plus C vector cross A vector plus B vector equal to 0 என காட்டு. இதை நம்ம பங்கீட்டு விதியை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். அப்போ A vector cross B vector plus C, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு 0 ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த A vector cross B plus C அப்படிங்கிறத நம்ம A cross B vector அப்படின்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் A cross C vector. அடுத்த டேர்மு ப்ளஸ்ஸு B cross C ப்ளஸ் B cross A அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதே போல் இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா C cross A ப்ளஸ் C cross B அப்படின்னு நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதலாம். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் நமக்கு அப்படியே வரும். அடுத்த 3 டேர்ம்ஸ் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதலாம். சேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்ப நமக்கு அதனோட சைன் சேஞ்சஸ் ஆகும். A cross B அப்படிங்கிறது நமக்கு மைனஸ் B cross Aன்னு மாறும், அல்லது நமக்கு B cross Aங்கிறது மைனஸ் A cross B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு B cross A இருக்குது, நமக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது மைனஸ் A cross Bன்னு எடுத்துக்கலாம். அதே போல் C cross Aவை மைனஸ் A cross Cன்னு எடுத்துக்கலாம். C cross Bயை மைனஸ் B cross C அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு டேர்ம் ப்ளஸ்ஸு ஒரு டேர்ம் மைனஸில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அதே போல் அடுத்த கொஸ்டின் A vector equal to I plus J plus K, B vector equal to I plus 2J plus 3K எனில் A vector plus B vector, A vector minus B vector ஆகியவற்றுக்கு தனித்தனியாக உள்ள செங்குத்து வெக்டார்களை காண்க. இப்போ நமக்கு A ப்ளஸ் B ஒன்று இருக்குது, A மைனஸ் B ஒன்று இருக்குது. ஸோ 2 ஆப்ரேஷன் இருக்குது. A ப்ளஸ் B ஃபைன் பண்ணணும், A மைனஸ் B ஃபைன் பண்ணணும். A ப்ளஸ் Bயை நம்ம Cன்னு எடுத்துக்கலாம். A மைனஸ் Bயை நம்ம D வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A ப்ளஸ் B வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஏவையும் பியையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அதே போல் ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த வெக்டார் கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அலகு வெக்டார் நமக்கு ஃபார்முலா தெரியும், செங்குத்து அலகு வெக்டார் n கேப் ஈக்குவல் டு A வெக்டார் பை மாடுலஸ் A வெக்டார் அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். இங்கே CD இருக்கனால C கிராஸ் D பை மாடுலஸ் C கிராஸ் D அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ C கிராஸ் D ஃபைன் பண்ணோம் அப்படின்னா C கிராஸ் D IJK யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த C வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது D வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அதுலேருந்து நம்ம C கிராஸ் D வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து மாடுலஸ் C கிராஸ் D வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் ஃபைன் பண்ணி ஃபைனலாக நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் I மைனஸ் 2J ப்ளஸ் K பை 6 அப்படிங்கிற வெக்டார் நமக்கு கிடைக்குது. இதே போல் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். செங்குத்தான 10√3 எண்களுடைய அலகு வெக்டாரை காண்க. இதுவும் அலகு வெக்டார். ஸோ n கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் பை மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஃபைன் பண்ணுறோம்.
இணைகரத்தின் பரப்பு மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஃபைன் பண்ணுறோம். ஸோ இதே தான் 6th கொஷின். முக்கோணத்தின் பரப்பு ஃபைன் பண்ணோம். 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஏபி கிராஸ் ஏசி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறோம். அதில் ஏபி மதிப்பு வந்து ஓபி மைனஸ் ஓஏ ஃபைன் பண்ணுறோம். ஏசியோட மதிப்பு ஓசி மைனஸ் ஓஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். இதுலேருந்து ஏபி கிராஸ் ஏசி ஃபைன் பண்ணுறோம். அதுலேருந்து மாடுலஸ் ஏபி கிராஸ் ஏசி ஃபைன் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். முக்கோணம் ஏபிசின்னு வச்சுகள் நிலை வெக்டார்கள் முறையே ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எனில் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் சி என நிறுவுக. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 1 மார்க் பார்க்குறோம். 8th சாப்டரில் 1 மார்க்கு எக்ஸசைஸ் 8.5 ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார் ப்ளஸ் டிஏ வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஏ வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு 0 அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஏபி வெக்டாரை ஓஏ மைனஸ் ஏபி வெக்டாரை ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதலாம். பிசியை ஓசி மைனஸ் ஓபின்னு எழுதலாம். சிடி ஓடி மைனஸ் ஓசி டிஏவை ஓஏ மைனஸ் ஓடின்னு எழுதணும். அப்படின்னா எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடும். 0 வெக்டார் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது ஏ வெக்டார் ப்ளஸ் 2பி வெக்டார் மற்றும் 3a வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார் இணையெனில் எம்மின் மதிப்பு காண்க. ஸோ இதிலிருந்து நமக்கு இணை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே இணை அப்படிங்கிறனால அதனோட கோஎஃபிஷியன்ட்டு நமக்கு ரேஷியோவில் வரும். விகிதங்கள் சமமாக இருக்கும். ஸோ இதனோட கோஎஃபிஷியன்ட் 3, இதனோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1/3 ஈக்குவல் டு இதனோட கோஎஃபிஷியன்ட் 2, இதனோட கோஎஃபிஷியன்ட் m. ஸோ 2/m. இதுலேருந்து mோட வேல்யூ நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒத்த வெக்டார்களின் கூறுகளின் விகிதங்கள் சமமாக இருக்கும். i + j - k மற்றும் i - 2j + k ஆகிய வெக்டார்களின் கூடுதலுக்கு இணையாக உள்ள அலகு வெக்டார். அலகு வெக்டார் ஃபைன் பண்ணோம். ஸோ கூடுதல் அப்படின்று கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய 2 வெக்டார்களின் கூடுதல் ஃபைன் பண்ணுறோம். அப்படி ஃபைன் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது 2i - j கிடைக்குது. இதை நம்ம சிங்கிற வெக்டார்னு எடுத்துக்கிறோம். c = 2i - j. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் சி வெக்டார் = √2² + 1² √5. இப்போ c cap = c வெக்டார் பை மாடுலஸ் சி வெக்டார். ஸோ சி வெக்டாரோட வேல்யூ 2i - j டிவைடட் பை மாடுலஸ் சிங்கோட வேல்யூ √5. அடுத்து ஒரு வெக்டார் OP ஆனது x மற்றும் y அச்சின் மிகை திசையில் 60 டிகிரி மற்றும் 45 டிகிரியை ஏற்படுத்துகின்றது எனில் OP ஆனது x அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் x மற்றும் y அச்சின் மிகை திசையில் ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள் 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி. z அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 கோணங்களை ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். நம்ம z அச்சுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணத்தை நம்ம காமான்னு எடுத்துக்கலாம். காமாவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா cos² ஆல்ஃபா ப்ளஸ் cos² பீட்டா ப்ளஸ் cos² காமா = 1 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம காமாவோட மதிப்பை ஃபைன் பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா வேல்யூ 60, பீட்டா வேல்யூ 45. ஸோ இதிலிருந்து cos² 60 + cos² 45 + cos² காமா = 1ன்னு எடுத்துக்கிறோம். இதிலேருந்து cos² 60யோட வேல்யூ 1/2 வரும். அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/4.
காஸ் ஸ்கொயர் 45 வேல்யூ 1/√2 வரும். காஸ் 45 வேல்யூ அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 1/2 கிடைக்கும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. இதில் இருந்து நம்ம இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3/4 கிடைக்கும். இந்த 3/4 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஸோ 1 - 3/4 இதுலேருந்து 1/4 கிடைக்குது. அப்போ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 1/2. அப்போ ஆல்ஃபா வேல்யூ நமக்கு π/3. ஆல்ஃபா ஈக்குவல் டு π/3, அதாவது 16ன்றது கிடைக்கும். நம்ம π/3ன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆன்சரில் டிக் பண்ணுறப்ப 16 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 5th கொஸ்டின் பார்க்குறோம். BA வெக்டார் இருக்குது. 3i + 2j + k மற்றும் B இன் நிலை வெக்டார் i + 3j - k வெக்டார் எனில் A இன் நிலை வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த BAவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா OA - OBன்னு எழுதலாம். இதுலேருந்து நம்ம A இன் நிலை வெக்டார் OA ஃபைண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த OBயை நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளஸ் OBன்னு ஆகும். அப்போ OAயோட வேல்யூ BA + OBன்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு BA வெக்டார் இருக்குது, அதே மாதிரி B நிலை வெக்டார் OB இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு OAங்கிற நிலை வெக்டார், ஏயோட நிலை வெக்டார். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 6th கொஸ்டின். ஒரு வெக்டார் ஆயச்சுகளுடன் சமான கோணத்தை ஏற்படுத்துகிறது, அக்கோணம் எனில். ஒரு வெக்டார் ஆயச்சுகளுடன் சமான கோணத்தை ஏற்படுத்துகிறது எனில் அக்கோணம் என்ன? சமான கோணம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ஆயச்சுகளுடன் 3 கோணங்கள் இருக்கும். அதில் ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 3ஓட கோணங்களும் சமமான கோணமாக இருக்குது. அப்போ நமக்கு ஆல்ஃபா, பீட்டா, காமா, அதாவது பீட்டா காமாவுக்கு பதிலாகவும் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 3மே ஈக்குவல் ஆங்கிளாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இதை 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ 1/3, காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√3. இதுலேருந்து ஆல்ஃபா வேல்யூ காஸ் இன்வெர்ஸ் 1/√3. அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்குறோம். A வெக்டார் - B வெக்டார், B வெக்டார் - C வெக்டார், C வெக்டார் - A வெக்டார் ஆகிய வெக்டார்கள் ஒன்றுக்கொன்று இணையானது, அலகு வெக்டார்கள், செங்குத்தான வெக்டார்கள், ஒருதள வெக்டார்கள் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ A - B அப்படிங்கிறது இதில் நமக்கு இல்லாதது, C வெக்டார் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 - 1. அடுத்தது B வெக்டார் - C வெக்டார் அப்படிங்கிறது A வெக்டாரோட வேல்யூ இல்லை, கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ ஏயோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு எடுத்துக்கலாம். 0, 1, -1. அடுத்தது C வெக்டார் - A வெக்டார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா -1, 0, +1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ 0ன்னு கிடைக்கிறனால இது ஒருதள வெக்டார்கள். ABCD ஒரு இணைகரம் எனில் AB வெக்டார் + AD வெக்டார் + CB வெக்டார் + CD வெக்டார் அப்படிங்கிறது என்ன? 2 × AB + AD, 4 × AC, 4 × BD, 0 வெக்டார். ஸோ இதில் AB + AD அப்படிங்கிறதுக்கு நம்ம ஈக்குவலாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா AB + BCன்னு எடுத்துக்கலாம். AB + AD பதிலாக BCன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது CB + CDயை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா -BC - ABன்னு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 0 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது 9th கொஸ்டின்.
மற்றும் பிஐ அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரம் ஏபிசிடியின் ஒரு மூலைவிட்டம் ஏ ப்ளஸ் பி எனில் மற்றொரு மூலைவிட்டம் பிடி ஆனது என்ன? ஸோ இந்த பிடி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதலாம். பிடி அப்படிங்கிறத பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதனோட வெக்டார் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏபிங்கிறது ஸ்மால் ஏ, சிடிங்கிறது மைனஸ் ஏ, பிசிங்கிறது ஸ்மால் பின்னா ஏடிங்கிறது மைனஸ் பி. ஸோ இதிலேருந்து பிசியோட வேல்யூ பி வெக்டார், சிடியோட வேல்யூ மைனஸ் ஏ வெக்டார். இதுலேருந்து நமக்கு பிடி அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 10th கொஸ்டின், ஏபியின் நிலை வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் எனில் கீழ்காணும் நிலை வெக்டார்களில் எந்த நிலை வெக்டாரின் புள்ளி ஏபி என்ற கோட்டின் மீது அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஏபி அப்படிங்கிறது 2 புள்ளிகள் இருக்குது. அதில் மையப்புள்ளி பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓபியோட நிலை வெக்டார் பார்த்தோம் அப்படின்னா 2 × A plus B vector divided by 2 plus 1. 2 × A vector plus B vector divided by 2 plus 1. So 2 × A vector plus B vector divided by 3 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இந்த 2 புள்ளிகளை m/n என்ற விகிதத்தில் பிரிக்குது அப்படின்னா நமக்கு ஃபார்முலா m × a வெக்டார் ப்ளஸ் n × b வெக்டார் டிவைடட் பை m + n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் டிவைடட் பை 3 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது p என்ற புள்ளியின் நிலை வெக்டார், அதாவது r வெக்டார் ஈக்குவல் டு 9 × a வெக்டார் ப்ளஸ் 7b வெக்டார் டிவைடட் பை 16 என்க. p ஆனது a மற்றும் b ஐ நிலை வெக்டார்களாக கொண்ட புள்ளிகளை இணைக்கும் கோட்டை பிடிக்கும் விகிதம். இப்போ ஏபி அப்படிங்கிற 2 புள்ளிகள் இருக்குது அப்படின்னா அதில் ஸ்மால் ஏ, இது ஸ்மால் பி. அது எந்த விகிதத்தில் பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது 9a வெக்டார் ப்ளஸ் 7b வெக்டார் டிவைடட் பை 16. இதிலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது, அதாவது அங்கே கொடுத்துருக்கக்கூடியது நமக்கு என்னென்னா 9a வெக்டார் ப்ளஸ் 7b வெக்டார் டிவைடட் பை 9 + 7. இது நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் உட்புறமாக பிரிக்கும் விகிதமாக இருக்குது. ஸோ நம்ம உட்புறமாக பிரிக்கும் விகிதமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 7:9 அப்படிங்கிற விகிதத்தில் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 13th கொஸ்டின், λi ப்ளஸ் 2λj ப்ளஸ் 2λk வெக்டார் என்பது ஓர் அலகு வெக்டார் எனில் லாம்டாவின் மதிப்பு. அலகு வெக்டார் எனில் அதனோட அந்த வெக்டாரோட மாடுலஸ் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஸோ √λ² ப்ளஸ் 2λ² ப்ளஸ் 2λ² ஈக்குவல் டு 1 ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் கிடைக்கக்கூடியது 9λ வரும், 9λ² வரும். 9λ² ஈக்குவல் டு 1, λ² ஈக்குவல் டு 1/9. இதுலேருந்து லாம்டாவோட வேல்யூ 1/3 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது ஒரு முக்கோணத்தின் 2 முனைப்புள்ளிகள் நிலை வெக்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
3i plus 4j minus 4k வெக்டார் 2i plus 3j plus 4k வெக்டார் மையக்கோட்டு சந்தியின் நிலை வெக்டார்கள் i plus 2j plus 3k மூன்றாவது புள்ளியின் நிலை வெக்டார் ஃபைண்ட் பண்ணோம். மையக்கோட்டு சந்தி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபார்முலா OA plus OB plus OC divided by 3 equal to OG அப்படிங்கிறது தெரியும். இதிலிருந்து மூன்றாவது புள்ளி நிலை வெக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓசியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 3 into OG மைனஸ் OA ப்ளஸ் OBங்கிறது கிடைக்கும். ஸோ 3 into OG மையக்கோட்டு சந்தியின் நிலை வெக்டார் அப்படிங்கிறது i plus 2j plus 3kன்னு கிடைக்குது. ஸோ அதுதான் அதனோட ஓஜியோட மதிப்பு. ஸோ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 3 into OG கிடைக்கும். மைனஸ் OA OB இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு OA plus OB கிடைக்கும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான இந்த OC வெக்டார்ன்றது கிடைக்கும். 15th கொஸ்டின் பார்த்தோம்னா modulus A vector plus B vector equal to 60, modulus A vector minus B vector equal to 40, modulus B vector equal to 46. ஸோ modulus A vector மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். இதில் ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா modulus A vector plus B vector whole square plus modulus A vector minus B vector whole square equal to 2 into modulus A vector square plus modulus B vector square. இதில் இருந்து 2 into modulus A vector B vectorோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2116 அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் A plus B வேல்யூ கொடுத்துருக்கு, A minus B வேல்யூ கொடுத்துருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய 2வை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 2600 கிடைக்குது. இந்த 2000 ஸோ இதிலேருந்து மாடுலஸ் ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம் 484. இது ரூட் எடுத்தோம்னா நமக்கு 22 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 8.5ல் 1 மார்க் ஃபஸ்ட்டு 15 1 மார்க் பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடியதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.